என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மறுபடியுமாக இந்த இன்றைய முத்து பகுதியில் ஆண்டவரை நாம் எப்படி ட்ரீட் பண்ணுறோம். நேற்று சொன்னேன், தேவனை கனவீனப்படுத்தி அவரை வேதனைப்படுத்தின கூட்டம் நம்ம அந்த லிஸ்ட்டில் வந்துடக்கூடாது. இன்றைக்கி சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 78:40. எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். ஆண்டவரை விசனப்படுத்தின ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். நம்ம உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டினாங்க, அவாந்திர வெளியில் அவரை விசனப்படுத்தினாங்கன்றதை இஸ்ரவேல் ஜனங்களை தான் நம்ம பார்க்குறோம். லிட்ரலாக அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, அதை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கும் தேவனை விசனைப்படுத்துகிற கூட்டம் இன்றைக்கி எத்தனை பேர் நம்மில் இருக்கிறோம்? நாம் ஆண்டவரை விசனப்படுத்துகிறோமா? ஆண்டவரை விசனப்படுத்துகிற கூட்டத்தில் நமக்கு பங்கு உண்டா? பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாது என்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. அவர் சொல்றாரு, மனுஷனை தான் அவ்வளவு நாள் நீங்க விசனப்படுத்தினீங்க, இப்போ என் தேவனையும் நீங்கள் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. அப்போ இந்த ஜனங்கள் யார்? தேவனை விசனப்படுத்துகிற ஜனங்கள், தேவனை விசனப்படுத்தி அவரை துக்கப்படுத்துகிறவர்கள். உண்மையில சொல்லப்போனால் விசனப்படுத்துதல் என்ற வார்த்தையினுடைய இன்னொரு தமிழ் பதம் அது துக்கப்படுத்துதல். தேவனை துக்கப்படுத்துகிறவர்கள். ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துகிறோமா? அவரை நம்ம விசனப்படுத்துகிறோமா? இப்போ வேதத்தில் தேவனை துக்கப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? ஒரு 3 காரியத்தை நான் வேதத்தில் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். தேவஜனம் அவரை விசனப்படுத்தினார்கள், அவருடைய பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தினார்கள். ஏன் விசனப்படுத்தினாங்களா? கலகம் பண்ணி என்று வாசிக்கிறோம். ரிபல்டு என்ற வார்த்தை இருக்கிறது. இந்த ரிபல்லியஸான ஸ்பிரிட் சிலவங்களுக்குள்ள எதிர்த்து நிற்கிற ஒரு ஆவி, எப்போ பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற இப்படிப்பட்ட இந்த ரிபல்லியஸ் ஸ்பிரிட் ரொம்ப டேஞ்சரானது. இது கலகம் பண்ணுகிறது, இது எதிர்த்து நிற்கிறது. ஒரு காரியத்தை சொன்னால் அதுக்கு எதிர்த்து எதிர்வினை ஆற்றுகிற ஒரு காரியம். நம்ம தேசத்தில் இதை நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். எல்லா இடங்கள்லையுமே ஒரு சட்டம் வந்தால் எதிர்த்து நிற்கிறது, எல்லாத்தையும் எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுகிற ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளே இருக்குது. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, வேத வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப டேஞ்சரானது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காதீங்க, கலகம் பண்ணாதீங்க. தேவனுடைய வார்த்தை வந்தால் உடனே சப்மிசிவாக இருக்கணும், ஒப்பு கொடுத்துடணும். சரியானதை நீங்கள் சொல்லிட்டீங்களா, நான் கீழ்ப்படிஞ்சிடறேன், அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்கள், கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், விட்டு கொடுத்து பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மையை செய்வார். எப்போல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறோமோ அப்போல்லாம் தேவன் துக்கப்படுவார். ஆண்டவரை விசனப்படுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் கலகம் பண்ணி, அதாவது மோசே கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன உடனே எதிர்த்து நிற்கிறது, உடனே அதுக்கு எதிர்வினை ஆற்றுகிறவர்கள் எப்போதுமே பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ முதலாவது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறார்கள். காரணம் எதிர்வினை ஆற்றுதல். இரண்டாவதாக 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆண்டவர் இங்கே யெகூ மூலமாய் ஒரு காரியத்தை யோசபாத் கிட்ட சொல்றாரு. கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமான்னு கேட்குறாரு. ஏன் இப்படி சொன்னார்? இதுக்கு என்ன காரணம்? அப்போ தேவனை பகைக்கிறவர்களை நம்ம சிநேகிச்சா ஆண்டவர் விசனப்படுவாரா? நான் வேதத்தில் இன்னொரு வார்த்தையை காட்டுறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. மனுஷனை பூமியில படைச்சதுக்காக கர்த்தர் விசனப்பட்டாராம். எதுக்காக? என்ன காரணம்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு
என்ன பண்ணாங்களாம், அவர்களில் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். நிறைய பேர் தேவகுமாரனே தூதர்கள் நினைப்பாங்க. இது தூதர்களை சொல்லப்பட்டது காரியம் அல்ல. இது யாரை குறித்து சொல்லப்பட்டதுன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம், அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகின காயினை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 4:16. 4:26 சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயர். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போ ஏனோசின் நாட்களில் கர்த்தரை தொழுது கொண்டவர்கள் தேவகுமாரர்களாகவும், தேவ சந்நிதியை விட்டு விலகி ஆண்டவரை விட்டு போனவர்களை மனுஷகுமாரர்களாகவும் இங்கே வேறு பிரித்து கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் 5ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜீனியாலஜி வரும். அதாவது ஆதாமிலிருந்து அங்கே வர வம்ச வரலாறு பட்டியல். ஸோ 4th சாப்டருக்கு அப்புறம் 6th சாப்டரை படிச்சிங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம், தேவகுமாரர் என்று சேத்தினுடைய குமாரர் ஏனோஸுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையும், மனுஷகுமாரத்திகள் என்று சொல்லப்பட்டது தேவனை விட்டு தேவ சந்நிதியை விட்டு புறப்பட்டு போன இந்த காயினுடைய குடும்பத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இவங்க மனுஷங்க தான் அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே. தேவகுமாரனாக இருந்தவன் விழுந்து போன, தேவனை விட்டு விலகி போன மனுஷகுமாரத்திகளை பெண் கொண்டதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னை விட்டு போய் தேவனை பகைக்கிறவனோடு சிநேகம் வைத்ததுனால சொல்கிறாரு, அவன் மனுஷன்தானே, நான் மனுஷனோடு போராட மாட்டேன், மாம்சம்தானே. அதனால தான் சொல்கிறார், அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள்லாம் 120 வருஷம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனை பகைத்து வெளியே போன கூட்டம், அவர்களை சிநேகித்த தேவகுமாரர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி தேவனை பகைக்கிறவங்களோட உங்களுக்கு சிநேகம் இருக்குதோ, தேவனை பகைக்கிறவர்கள் மேலே உங்களுக்கு பற்று இருக்குதோ, தேவனுக்கு அது வேதனை, அவர் அதை மனஸ்தாபப்படுவார், விசனப்படுவார். தேவனை விசனப்படுத்தாதீங்க. தேவனை பகைக்கிறவர்கள் மேலே உங்களுக்கு சிநேகம் வர வேண்டாம், கவனமாக இருங்க. 3ஆவதாய் கடைசியாக ஏசா 59ஆம் அதிகாரத்தின் 15வது வசனம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான், இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவரானார். அநியாயம் செய்கிறவர்கள் தேவனை விசனப்படுத்துகிறாங்க, என்னை விசனப்படுத்துகிறார்கள்ன்றாங்க பாருங்க. அநியாயம், அதாவது மனக்கடினம் தேவனை விசனப்படுத்தும். ஒரு மனுஷனுக்கு சத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கீழ்ப்படியில்லைன்னா சத்தியம் தள்ளுபடி ஆயிற்றுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். பொல்லாப்பை விட்டு விலகி நல்லவனாக வாழணுன்றவனை கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்க, அவனுக்கு அநியாயம் பண்ணுறாங்க. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்கிறோம்ல, என்னையா மனசாட்சியே இல்லைன்னு சொல்கிறோம்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா தேவனை விசனப்படுத்துகிறார்கள். ஏன்னா அவங்க இருதய கடினம், அநியாயம். இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார் மார்க் 3:5, அவங்க இருதய கடினத்தை பார்த்தவன் விசனப்பட்டார். பிரியமானே, கர்த்தரை விசனப்படுத்தினது போதும், தேவனை பிரியப்படுத்துவோம். வேதத்தில் வாசிக்கிறோம், எபேசியர் 4:30, அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்றைக்கி இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம். எபேசியர் 4:30, அவரை துக்கப்படுத்தாதீங்க, விசனப்படுத்தாதீங்க, அவருக்கு பிரியமாக வாழ்வோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை பிரியப்படுத்தி வாழ உதவி செய்யும். உம்மை துக்கப்படுத்தாமல், விசனப்படுத்தாமல், உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.